பங்கஜும் விவேக்கும் இந்த ரோலிங் சேர்ல விளையாடிட்டு இருக்காங்க. பங்கஜ் சேர்ல உட்கார்றான். விவேக் அதை ரொம்ப வேகமா சுத்தி விடுறான். சுத்தும் போது பங்கஜ் அவனோட காலையும் கையையும் நீட்டிக்கிறான். ஆனா அதை மடக்குன உடனே சேர் ரொம்ப வேகமா சுத்துது. இதனால பங்கஜுக்கு தலையே சுத்துது. நான் இவ்வளவு வேகமா சுத்தலையே, அதுவே எப்படி இவ்வளவு வேகமா சுத்துது? ஒருவேளை சேர்ல எதுவும் பிரச்சனையோ? இல்ல, அது புது சேர் தான், வேற ஏதோ நடக்குது. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு விவேக் சொல்றான், இது ஆங்குலர் மொமெண்டமோட வேலைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் பிசிக்ஸ் புக்க திறந்து பார்த்தோன்னு தான் அவங்களுக்கு விஷயம் புரியுது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கர்வ்டு பாத்ல நகரும் போது அல்லது ஒரு ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும் போதோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். லீனியர் மொமெண்டம் மாதிரியே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ டார்க்கோ அந்த சிஸ்டம்ல செலுத்தா படாட்டி இந்த மொமெண்டம் மாறாம அப்படியே இருக்கும். நீ உன் கையும் காலும் மடக்கணும்னு உன் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சிடுச்சு. அதனால ஆங்குலர் மொமெண்டம் மாறாம இருக்க ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகிடுச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி தானாவே ஸ்பீட் ஆகும்? ஃபார்முலா எல்லாம் ஓகே தான், ஆனா இது எப்படின்னு எனக்கு புரியல. எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல இருக்கோ அப்போலாம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதாவது ஃபோர்ஸோட எந்த காம்போனன்ட்டும் ஆப்ஜெக்டோட ஸ்பீட அதிகமாக்க பயன்படாது. அதுக்கு பதிலா மொத்த ஃபோர்ஸும் அதோட டைரக்ஷனை மட்டும் தான் மாத்தும். ஆனாலும் மாஸ் சென்டருக்கு மூவ் ஆகும் போது அதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி ஃபோர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்காது. இதனால ஃபோர்ஸோட ஒரு காம்போனன்ட் வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல செயல்பட்டு வெலாசிட்டியை அதிகமாக்கும். அப்புறம் ஆப்ஜெக்ட் சென்டருக்கு மூவ் ஆகுறத நிறுத்தணும்னா ஃபோர்ஸ் திரும்பவும் வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர் ஆகிரும். ஆனா அப்போ வெலாசிட்டி ஏற்கனவே அதிகமாகி இருக்கும். அப்ப இதுதான் காரணமா ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கன்சர்வ் ஆகுதுன்னு இப்போ புரியுது.